இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. இந்த தளத்திற்கு நன்றி. ஒரு தலைப்புல போடும்போது கூட அகந்தை அருள் செய்தி அவர்கள் போட்டிருந்தாரு. எனக்கு தனியா மெசேஜ் வேற போட்டிருந்தாரு. சகோதரி தலைப்பு பார்த்தீங்களா, அகந்தை அருள் செய்தி நகைச்சுவையாக இருந்தது. அகந்தை அப்படிங்கும்போது அதுக்கு முன் ஒரு சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். இந்த தலைப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு கற்றறிந்த ஒரு குரு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 35 வயது திருமணமான ஒரு இளைஞனை தனது சொற்பொழிவின் போது எந்திரிச்சு நிக்க சொல்றாரு. நீங்கள் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அழகான இளம்பெண் முன்னால் இருந்து வருகிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த இளைஞன், அவளை நான் பார்ப்பேன், அவளுடைய ஆளுமையை நான் பார்த்து ரசிப்பேன், பாராட்ட தொடங்குவேன் அப்படிங்கிறார். உன்னை குறுக்கி கேட்கிறாரு, அந்த பெண் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீங்களும் திரும்பி பார்த்தீங்களா? அப்ப அந்த இளைஞன் வந்து, ஆமா பார்ப்பேன், என் மனைவி என் கூட பக்கத்துல இல்லைன்னா நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி, குருஜி கேட்கிறது, அந்த அழகான முகத்தை எவ்வளவு காலம் வரைக்கும் நீங்க நினைவுல வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றான், இன்னொரு அழகான முகம் தோன்றும் வரை, அதாவது 5 to 10 நிமிடங்கள் வரை கூட இருக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப குருஜி கேட்கிறது, இப்போது ஒரு கற்பனை நான் ஒண்ணு சொல்றேன், கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க இங்கிருந்து போகும்போது நான் உங்களுக்கு ஒரு புத்தக பொட்டலத்தை வந்து தரேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட அந்த பொட்டலத்தை போய் டெலிவரி செய்யணும். அப்ப அந்த புத்தகங்களை விநியோகிக்க நீங்கள் அவருடைய வீட்டிற்கு போறீங்க. அவருடைய வீட்டை பார்த்தாலே அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அப்படி தெரிய வருது. அவரது பங்களா வராண்டாவுல பாத்தீங்கன்னா 10 கார், வீட்டுக்கு வெளியே வந்து 5 வாட்ச்மேன் அப்படி நிக்கிறாங்க. உள்ள வந்து புத்தக பொட்டலத்தோட நீங்க உள்ள போறீங்க. அங்க போயிட்டு அங்க நீங்க வர்றீங்கிறத அவருக்கு தெரிவிச்சிட்டீங்க அங்க செக்யூரிட்டி கிட்ட. அப்ப அந்த பங்களாவோட ஓனர் வந்து வெளியே வர்றாரு. உங்களை பார்த்துட்டு வாங்க 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 அப்படியே வரவேற்கிறாரு. உங்கள்கிட்ட இருந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்க அப்படியே வெளியே போறீங்க, கிளம்புறீங்க. உடனே அவர் வந்து உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உள்ள ஹால்ல உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு சூடா ஒரு டீ கொடுக்குறாரு. நல்லா கவனிக்கிறாரு. இவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த புத்தகத்தை நீங்க எனக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நன்றி சொல்றாரு. நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது, நான் லோக்கல் ட்ரெயின்ல தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே அவரு டிரைவரை கூப்பிடுறாரு. தன்னுடைய சொகுசு கார்ல உங்களை வந்து உங்க வீட்டுக்கு டிராப் பண்ணிப்பா அப்படின்ட்டு அந்த டிரைவர் சொல்றாரு. நீங்க வந்து அந்த வீட்டுல வந்து வந்துட்டீங்க. அந்த கோடீஸ்வரர் வந்து உங்களை போன் பண்ணி நல்லபடியா போயிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி சொகுசான கார்ல நீங்க வந்ததுக்கு உங்களுக்கு இனிமையா இருந்ததா, வசதியா இருந்துச்சா, ஏதாவது உங்களுக்கு அப்படின்ட்டு விசாரிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இந்த மனிதரை எவ்வளவு காலம் நீங்க நினைவுல வச்சிருக்கீங்க? அந்த இளைஞன் சொன்னா, குருஜி அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தும் அவ்வளவு பணிவான ஒரு அன்பான நடத்தை வந்து அந்த நபரை வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இளைஞர்கள் மூலம் அந்த கூட்டத்துல உரையாற்றிய குருஜி, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். அழகான முகம் குறுகிய காலத்திற்கு நினைவில் இருக்கும், ஆனால்
அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவு இருக்கும். உங்கள் முகம் மற்றும் உடலின் அழகை விட உங்கள் நடத்தையின் அழகில் கவனத்தை செலுத்துங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாத அளவிற்கு அழகாகவும் மற்றவர்களுக்கு உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த கதை முடியுது. சரி, இப்ப தலைப்புக்கு வரலாம். இந்த உகந்தை அகந்தை 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 அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை நம்ம ஆங்கிலத்துல ஈகோன்னு சொல்றோம். இந்த ஈகோங்கிற வார்த்தை நம்ம பள்ளி கல்லூரி படிக்கிற காலத்துல அந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே கிடையாது. ஈகோன்னு இப்போ ஒரு 2000 அப்புறம் தான் எனக்கு அந்த வார்த்தை வந்து பழக்கத்திலேயே வருது, வழக்கத்திலேயே இப்ப நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்க வார்த்தை ஈகோ அப்படின்ட்டு. அப்ப ஈகோன்னா என்ன, அகந்தைன்னா என்ன, ஈகோ நல்லதா கெட்டதா, அப்ப ஈகோ இருக்கலாமா வேணாமா, ஈகோனா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நான் இங்க முதன்முறையா இங்க சென்னையில வேலை செய்யும்போது ஒரு வங்கியில வேலை செய்யறேன். அப்ப என்னுடைய பாஸ் வந்து ஒரு வேலையை கொடுத்தாரு. அப்ப கால்குலேஷன் போடும்போது நான் சொல்றேன், சார் இது வந்து தப்பு சார், இது இப்படி வராது, இப்படித்தான் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். அவருடைய என்னுடைய பாஸ் இல்லையா, அவர் சொல்றாரு, இல்ல நான் சொன்ன மாதிரி பண்ண, இப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு அதுல உடன்படி இல்ல. உடன்படி இல்லைன்னா அது தப்பு தெரியுது, அது எப்படி நான் சொல்றேன். திரும்ப திரும்ப 2-3 தடவை சொல்றேன், இல்ல சார் இப்படி போடக்கூடாது, இப்படி தப்பு போடணும், நான் சொல்றதை செய் அப்படிங்கிறது. இல்ல சார் அப்படி போட்டா எல்லாமே தப்பாயிடும் சார் அப்படிங்கிற அவரு என் ஈகோவை டச் பண்ணாங்க. அப்ப என்னுடைய ஈகோவை டச் பண்ணாத அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன். ஆனா அவர் சொன்ன வார்த்தை ஈகோவை டச் பண்ணாத என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் வந்து உன் பாஸ், சரியா, நான் சொல்றத நீ கேளு. அப்ப என்னுடைய அந்த இடத்துல அந்த என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் அந்த மைண்ட் அந்த இதுக்கும் இடம் கிடையாது. ஆனா அவர் சொல்றத நான் கேட்டாகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை. அதை மீறி பேசினா நான் வந்து உன் பாஸ். அப்ப அந்த ஈகோ டச் பண்ணா ஒரு அதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ள நான் இப்படித்தான், நான் வந்து உன்னோட பாஸ், நான் என்னுடைய நான் கீழே இறங்க மாட்டேன். ஸோ அப்படி ஒரு பட்சத்துல இன்னொருத்தவங்க சொல்லும்போது அப்ப அந்த இடத்துல ஈகோ டச் பண்ணாங்கன்னா நான் சொன்னதை செய், நீ வந்து என்னை எதிர்த்து பேசாத அப்படிங்கிறது தான் அப்ப நான் எடுத்துக்கிட்டேன். ஓ இதுதான் ஈகோவா அப்படின்ட்டு. இப்ப இந்த ஈகோ நல்லதா கெட்டதா அப்படி யோசிக்கும் போது இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த அஃபர்மேஷன் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த கொரோனா காலகட்டத்துல அஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, நான் புத்திசாலி, நான் அறிவாளி, நான் பெரிய பேச்சாளன் அப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அஃபர்மேஷன் சொல்லும்போது நம்ம உண்மையிலேயே அந்த ஆள் மனசுல போய் பதியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு யோசிப்பேன், இது இப்ப நம்மளாமே பெருசா பேசிட்டு இருக்கேன், கரெக்டா அப்படின்ட்டு. அப்ப நான் புத்திசாலி, நான் அறிவாளி, நான் ஒரு பெரிய படைப்பாளி, நான் அன்பானவன், நான் அழகானவன், இப்படி நம்மளாமே பெருமையா பேசுறது அஃபர்மேஷன் அப்படிலாம் யோசிப்பேன். ஆனா அது உண்மைதான். ஆக்சுவலா அது சொல்றது நல்லதுதான். பட் அப்படி சொல்றதுனால அது நம்ம தலைக்கணம் பிடிச்சி எரிடுவோம், அப்ப அது நமக்கு ஈகோ ஆயிடுவோம் அப்படிலாம் நான் யோசிப்பேன். அப்ப எந்த இடத்துல அது வித்தியாசப்படுது? அப்ப அந்த அகந்தைங்கிறது எந்த இடத்துல வித்தியாசப்படுது? அங்கேயும் நான் தானே வருது, நான் மிகப்பெரிய திறமைசாலி, அப்ப அங்க நான் அப்படின்னு வார்த்தை வருது. அப்ப அந்த இடத்துல வந்து அகந்தை வருதா இல்லையா, ஈகோ வருதா இல்லையா அப்படிலாம் யோசிப்பேன். அப்ப எந்த இடத்துல வந்து வித்தியாசப்படுதுன்னு பார்க்கும்போது நான் மட்டும் மட்டும் போடுறோம் அப்படிங்களா, அந்த இடத்துல தான் வித்தியாசப்படுது. நான் மட்டும் அறிவாளி, நான் மட்டும் நல்லவன், நான் மட்டும் அந்த மட்டும்ங்கிற வார்த்தையை போடும்போதுதான் அதுக்கு அடுத்தல என்ன வருது, நான் மட்டும்னாலே அதுக்கு அடுத்தல வேற யாரும் கிடையாது, ஈ கிடையாது, நான்
அவங்க கிடையாது, அவன் கிடையாது. நான் மட்டும்தான், நான் சொல்றதுதான் சரி, நான் மட்டும்தான் கரெக்ட், நான் அப்படிங்கிற மட்டும்ங்கிற வார்த்தை வரும்போது மட்டும்தான் அந்த இடத்துல தான்ங்கிற அந்த ஒரு அகந்தை உருவாகுது. ஸோ அந்த மாதிரி அகந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். சரி, இப்ப இந்த சில ஈகோலாம் நான் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கும்பொழுது சில என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல நான் 10வது படிக்கும் பொழுது எனக்கு இந்த சயின்ஸ் பாடம் வந்து வரவே வராது. நானும் யோசிச்சு பார்ப்பேன், எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மதிப்பெண் எடுத்தாலும் இந்த சயின்ஸ் பாடத்துல மட்டும் என்னால பெருசா மதிப்பெண் வாங்க முடியல. குறிப்பா சொல்ல போனா ஒரு 100 மார்க்கு 40, 42 மத்தளவு அதே சோசியல் சயின்ஸ்ல ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் பிடிக்காத பாடம்னா சயின்ஸ், அது கீழே பார்த்தா சோசியல் சயின்ஸ். அதுல என்ன ஒரு 50, 55 அப்படி இருக்கு. மத்த 3 பாடங்கள்ல நிறைய மதிப்பு 90, 85, 70 அப்படி அப்படியே எடுப்பேன். இதனாலே நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொன்னா கூட, ஆனா அந்த கிளாஸ்ல 5 ரேங்க் கூட எடுப்பேன். எனக்கு அந்த முதல் ரேங்க் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. காரணம் இந்த 2 சப்ஜெக்ட்ல நான் கம்மியான மார்க் எடுக்கிறதுனால. அப்ப எனக்கு அந்த 5க்கு மேல 4, 3 உள்ளாக்க அவங்களும் அவங்களுக்கு என்ன அவங்களோட நான் மத்த 3 சப்ஜெக்ட் நான் அப்ப எனக்கு வராது வந்து சயின்ஸ் அந்த சோசியல் சயின்ஸ் மட்டும்தான். சரி, அப்ப எனக்கு என்னடா பண்றது யோசிப்பேன். ஆனா எனக்கு மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் மேத்ஸ்ல வந்து எல்லா தேர்வுலையும் வந்து ஒரு 90க்கு மேல தான் எடுப்பேன். அப்ப மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா பண்றதுனால எல்லாருமே என்கிட்ட டவுட் கேட்பாங்க. சொல்லி அப்ப கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறது உண்டு. அப்ப அந்த ஆண்டு விழா நடக்குது. நான் 10வது படிக்கும்போது அந்த ஆண்டு விழாவில் அந்த மேடையில வந்து பரிசு கொடுக்குறாங்க. அதாவது எங்களுக்கு முன்னாடி பேட்ச் அந்த 10ஆம் வகுப்பு எடுத்த முதல் மதிப்பெண் அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும் பொழுது அப்ப என்னுடைய சக மாணவி கோயிச்சுக்கு சென்றாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இதே வேலையில நான் அடுத்த வருஷம் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு அந்த முதல் ரேங்க்ல நான் ஆசைப்படல. ஏன்னா இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் ஆசைப்படல. பட் அந்த பொண்ணு சொன்ன உடனே என் உள் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு, என்னடா நம்ம முன்னாடியே ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணுன்னா அது பொண்ணுன்னு சொல்ல அப்படின்னு நான் சொல்ல, நம்ம முன்னாடி ஒருத்தங்க சவால் விடுறாங்க. இந்த மாதிரி நான் அடுத்த வருஷம் இதே மேடையில நான் வாங்குவேன் அப்படின்ட்டு. அப்ப என்னால முடியாது. அப்படின்னு எனக்குள்ள அந்த நேரத்துல அந்த முடியல ஒரு குத்து. அப்ப என்னால முடியாதா அப்படின்ட்டு உடனே அந்த முழு தேர்வுக்கு இந்த 2 மாதம் தான் இருக்கு. அப்ப அந்த 2 மாதமும் கடின உழைப்பு போட்டு அந்த சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் நல்ல அந்த 2 மாசம் நல்லா படிச்சேன். அப்புறம் அந்த பள்ளியில முதல் மாதம் அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்ப அது அந்த இடத்துல எனக்கு ஈகோ நல்ல தன்னை கொடுத்துருக்கு. ஒரு ஒரு செயலை வந்து நல்லபடியா செய்யறதுக்கு நிச்சயத்துக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி என்கிட்ட சொல்லல அப்படின்னா அப்ப அந்த முதல் மதிப்பு நான் எடுத்துப்பேனா அப்படின்னு ஒரு கேள்விதான். அப்ப அந்த இடத்துல நீ தூண்டப்பட்டு இல்லையா, நமக்கு தெரியாமலே ஒரு உணர்வு தூண்டுது. அது ஒரு ஈகோ. இன்னைக்கு நிறைய வெற்றி பெற்ற மனிதர்களை பார்க்கிறோம், அவங்களுடைய பேச்சை கேட்கிறோம். அவங்க எப்படி முன்னாடி வந்தாங்க அப்படின்னா, அவங்க சந்தித்த தோல்விகள், அவமானங்கள், துரோகங்கள், அப்ப இதெல்லாம் வந்துதான் அவங்கள உசுப்பேத்தி இருக்கு. கரெக்டா? அப்ப அவங்கள வந்து தூண்டி இருக்கு. இந்த இடத்துல நம்ம தகுதி இல்லாதவங்க ஒருத்தவங்க நம்ம சொல்றாங்க, இந்த இடத்துல நீ முன்னேறவே முடியாதுன்னு ஒருத்தவங்க நம்ம சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி முன்னேறது, எப்படி நம்ம வெற்றி அடைகிறது? அப்ப அவன் சிந்திக்கிறான், அந்த இடத்துல
அந்த அவமானங்களை வந்து சகிச்சுக்கிறான். நம்ம எப்படியாவது முன்னேறணுங்கிற அந்த வெறி வருது இல்லையா, அந்த தூண்டுது இல்லையா, அந்த இடமும் அது ஈகோ தானே. அப்ப அகந்தைங்கிறது வந்து ஒரு எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. நல்ல விதமாவும் எடுத்துக்கலாம், எதிர்மறை விதமாவும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ஈகோ இருக்கணும். அது நம்முடைய வளர்ச்சிக்காக இருக்கணும். மற்றவர்களை மட்டப்படுத்துவதற்கோ, மற்றவர்களை உதாசீனப்படுத்துவதற்கோ, மற்றவர்களை புண்படுத்துவதற்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த தலைப்பை ஒட்டி பார்க்கும்போது நமக்கு ஈகோ இருக்கா இல்லையா, நம்ம ஈகோல தான் வாழ்றோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 25 கேள்வி நான் சமீபத்துல ஒரு இதுல பார்த்தேன். இந்த 25 கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா நம்ம ஈகோல இருக்கிறோமா இல்ல ஈகோல வந்து வெளியே இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளே ஒரு சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இது நீங்களும் கவனமா கேளுங்க. இந்த கேள்வியை 25 கேள்வி, இந்த 25 கேள்விக்கும் 3 பதில் இருக்கும். ABC இருக்கும். அந்த 3 பதில நீங்க ஏ டிக் பண்றீங்களா, பி டிக் பண்றீங்களா, சி டிக் பண்றீங்களான்னு பாருங்க. அந்த இடத்துல நீங்க டிக் பண்ற இடத்துல தான் நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 25 கேள்வியில ஃபர்ஸ்ட் நம்முடைய ஈகோவை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றை யாராவது உங்களுக்கு கற்பிக்கும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? இன்னொரு முறை படிக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றை யாராவது உங்களுக்கு கற்பிக்கும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? ஏ, புறக்கணிப்பேன். பி, அது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்பது போல வச்சுக்குவேன் முகத்தான. சி, முதன்முறையாக கேட்பது போல் கேட்பேன். இந்த இடத்துல நம்ம இந்த 3 கேள்வி, இந்த 3 பதிலும் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இரண்டாவது கேள்வி, நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது என்ன செய்வீர்கள்? ஒரு தப்பு பண்ணீங்க, தப்புன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நான் புறக்கணிப்பேன் அல்லது மற்றவர்களிடமிருந்து மறைப்பேன். இது ஏ. பி, அதுக்கு நியாயப்படுத்துவேன், நியாயம் கற்பிப்பேன். நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை நியாயப்படுத்துவேன். மூணாவது, என் தவறை ஒப்புக்கொள்வேன், மன்னிக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கொஞ்சம் டிக் மட்டும் பண்ணிக்கங்க. ஏவா பியா சியா அப்படின்ட்டு. சரி. மூணாவது, நீங்கள் யாரிடமாவது மன்னிப்பு கேட்கும்போது எப்படி உணர்வீர்கள்? யார்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், ஏதோ தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கலாம். அது எப்படி எப்படி உணர்ந்து மன்னிப்பு கேட்பீங்க? தாழ்வாக உணர்வேன், சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வேன். அந்த சாரி சொல்லும்போது சில பேர் பார்ப்போம், அந்த சாரிங்கிறதுல ஒரு இதே இருக்காது. அந்த சொல்லாமே கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சாரி சொல்லுவாங்க. சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்வேன். மூணாவது, என்னை மேம்படுத்திக் கொள்வேன் என்ற உணர்வு. அந்த உணர்வு பூர்வமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமா சொல்லி தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுவேன். நாலாவது, யாராவது மேல அறிவிச்சுக்காங்க உங்களை திருத்தும் போது அல்லது குற்றம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? யாராவது மேலதிகாரி உங்களை திருத்தும் போது அல்லது குற்றம் கண்டுபிடிக்கும் போது, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா, ஒரு குற்றம் ஏதாவது கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? கோவப்படுவீங்க, வேற வழி இல்லாம கோவப்படுவீங்க. எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்னை திருத்தியதற்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். இந்த 3 இதுல நம்ம இருக்கணும். இப்ப இந்த நான் சொல்ற கேள்விகள்ல நம்ம ஏற்கனவே அன்றாடம் சந்திக்கின்ற பழகி போன ஒன்றுதான். ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்
அப்படின்னு சொல்றதுக்காக இந்த கேள்வி. அதுல நம்ம ஈகோல இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி. சரி, யாராவது அதாவது ஜூனியர், நமக்கு ஜூனியர் உங்களை திருத்தி தவறு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? நம்ம கீழ ஜூனியர், நம்ம ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவன் ஜாயின் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. அவன் வந்து ஒரு தவறை கண்டுபிடிச்சு நம்மள கண்டுபிடிக்கும் போது நம்ம அந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? கோவப்படுவேன், நான் சொல்வது சரி என்று நிரூபிக்க வாதம் செய்வேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, பழிவாங்கும் உணர்வை கொண்டிருப்பேன். ஓ, நேத்து வந்து நீ இப்படி செஞ்சிட்டியா, உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பழிவாங்கும் உணர்வை கொண்டிருப்பேன். மூணாவது, என்னை திருத்தியமைக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். அப்ப நமக்கு வயசுலயும் சரி, அனுபவத்திலும் சரி, கீழே இருக்கிறவங்க நம்ம ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டும் போது இந்த சுவாபங்கள்லாம் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் கோவப்படுவோம், ஏன்னா அந்த நேரத்துல கேட்டுட்டு உனக்கு எனக்கு ஒரு நேரம் உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிவாங்கும் உணர்வு இருக்கும். மூணாவது, என்னை திருத்தியமைக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். நம்ம இதுல எந்த இடத்துல இருக்கோம்? உங்கள் அந்தஸ்து, திறமை, பதவி புறக்கணிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்கள் அந்தஸ்து, திறமை, பதவி புறக்கணிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னை நிரூபிப்பதற்காக வாதம் செய்வேன். என்னை நிரூபிப்பதற்காக வாதம் செய்வேன். அல்லைனா அதை புறக்கணிப்பேன். மூணாவது, அவர்களை தாண்டி வளர வேண்டும் என்ற லட்சியத்தை நான் நிர்ணயிப்பேன். இது நான் முன்னாடி சொன்ன உரையில கூட தெரியும். பல அவமானங்கள், தோல்விகள், சங்கடங்கள், சவால்கள் எல்லாம் வரும்போது அவர்களை தாண்டி வளர வேண்டும் என்ற லட்சியத்தை நான் நிர்ணயிப்பேன். உங்கள் அந்த இது அடுத்தது, உங்கள் ஆலோசனை மறுக்கப்பட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? ஏதாவது ஒரு கருத்து சொல்றீங்க, ஒரு கூட்டத்திலேயோ ஒரு மீட்டிங்லயோ ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது, ஒரு ஆலோசனை நீங்க ஒரு ஐடியா கொடுக்கும் போது அது மறுக்கப்படுது, அப்படிங்கிற மாதிரி மறுக்கப்படும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? வாதம் செய்வேன், அப்படி இல்லைன்னா தாழ்வாக உணர்வேன். இரண்டாவது, அவர்களை புறக்கணிப்பேன், இனி ஆலோசனை கொடுக்க மாட்டேன். நம்ம பெரும்பாலும் இதை பண்ணுவோம். மூணாவது, இன்னும் சிறந்த ஆலோசனைகளை வழங்க முயற்சிப்பேன். அப்ப நம்ம இதுல எந்த இடத்துல இருக்கோம்? சரி, பாராட்டி பெறும்போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? யாராவது நம்ம பாராட்டும் பொழுது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? பெருமைப்படுவேன், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வேன், நான் அதை தலைக்கு எடுத்து செல்ல மாட்டேன். மூணாவது, நான் அதை தலைக்கு எடுத்து செல்ல மாட்டேன். இதுல நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஆனா அந்த மூணுல ஏதாவது பண்ணணும் இல்லையா? சரி, உங்கள் கணவனோ மனைவியோ குழந்தைகள் அல்லது உங்களை விட வயதில் இளையவர்கள் தவறு செய்தால் நீங்கள் எப்படி நடந்துவீர்கள்? உங்கள் கணவன், மனைவி, குழந்தைகள் அல்லது உங்களை விட வயதில் இளையவர்கள் தவறு செய்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? அவர்களை கண்டிக்க முயற்சிப்பேன், அவர்களை சரி செய்ய ஆலோசனை வழங்குவேன். இது நம்ம பண்றது. இரண்டாவது, அவங்களை கண்டுக்க மாட்டேன், புறக்கணிச்சிருவேன். மூணாவது, அதற்காக நான் பொறுப்பேற்பேன் மற்றும் மன்னிப்பும் கேட்பேன். மூணாவது, இதுல நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த மூணு பதில்களும் ஏதாவது ஒரு பதில நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம எந்த பதில நம்ம எடுத்துக்கிறோம் அதை பொறுத்துதான் நம்ம ஈகோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியில சொல்றது. யாராவது உங்களை அவமதித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாராவது உங்களை அவமதித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கோபப்படுவீர்கள், நானும் அதையே திருப்பி கொடுப்பேன். பெரும்பாலும் தான் கோபப்படுவேன், நானும் அதையே திருப்பி கொடுப்பேன். இரண்டாவது, மன்னித்து மறப்பேன். மூணாவது, நான் அவர்களுக்கு நல்லது செய்வேன்.
என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையை செய்து. அந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வருது. யாராவது உங்களை அவமதித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கோபப்படுவேன், அதை திருப்பி கொடுப்பேன், மன்னித்து மறப்பேன், நான் அவருக்கு நல்லது செய்வேன். அவ்வளவுதான். சரி. உங்கள் பாராட்டு முறை சுய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? உங்கள் பாராட்டு முறை சுய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? திருத்த முயற்சிப்பேன், மௌனமாக இருப்பேன், பின்னர் பாராட்டுவேன். அதாவது பதில் திருத்த முயற்சிப்பேன், மௌனமாக இருப்பேன், பின்னர் பாராட்டுவேன். இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் மட்டுமே பாராட்டுவேன். மூணாவது, திறந்த மனதுடன் பொதுவெளியில் பாராட்டுவேன். இதுல நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஒருத்தவங்களை பாராட்டும் போது நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? ஒருவர் எதிலும் சிறந்தவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எல்லாத்துலயும் எக்ஸலன்ட், எல்லாத்துலயும் எக்ஸலன்ட். அப்படி யாராவது ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? குறை கண்டுபிடிப்பேன். எதற்காக? அவர்கள் முன்னேற்றத்திற்காக அவர்களை புறக்கணிப்பேன். சரி, நீ இருந்து மூணாவது, பாராட்டுவேன். குறை கண்டுபிடிப்பவனாக இருக்கிறேனா, இல்லது அவர்களை புறக்கணிப்பவனாக இருக்கிறேனா, இல்ல பாராட்டுவனாக இருக்கிறேனா? நான் இதுல இருக்கேன். ஒரு எதிலும் சிறந்தவராக இருக்கும்போது யாராவது உங்களை மற்றவர்கள் ஒப்பிடும்போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? மகிழ்ச்சியற்ற மனநிலை, குற்றம் சாட்டும், இரண்டாவது குற்றம் சாட்டும் உணர்வு, மூணாவது ஏற்றுக்கொண்டு பாராட்டுவேன். யாராவது உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? மகிழ்ச்சியற்ற மனநிலையில் இருக்கிறேனா, குற்றம் சாட்டும் உணர்வில் இருக்கிறேனா, அல்லது ஏற்றுக்கொண்டு பாராட்டுவேனா? எந்த நிலையில் இருக்கிறோம்? உங்கள் ஜூனியர் அல்லது போட்டியாளர் அல்லது சக ஊழியர் உங்களை விட மிஞ்சும் போது எப்படி உணர்வீர்கள்? இது நம்ம வாழ்க்கையில, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கிற விஷயம் தான். உங்கள் ஜூனியர், போட்டியாளர், சக ஊழியர் உங்களை விட மிஞ்சும் போது எப்படி உணர்வீர்கள்? என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, வெறுப்பு. இரண்டாவது, குற்றம் சாட்டுதல் அல்லது தவறுகளை கண்டுபிடிக்கிறது. மூணாவது, நான் அவர்களை பாராட்டுவேன், திறந்த மனத்துடன் கற்றுக்கொள்வேன். நம்மளை விட சின்னவங்க, ஜூனியர் நம்மளை விட மிஞ்சும் பொழுது அவர்களை பாராட்டி திறந்த மனதுடன் கற்றுக்கொள்வேன். நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் போட்டியாளரை பற்றிய உங்கள் உணர்வுகள் எப்படி? ஒன்றாவது வெறுப்பு, இரண்டாவது நடுநிலை, மூணாவது நன்றி உணர்வு. நம்ம இந்த இடத்துல இருக்கோம். அடுத்தது, உங்கள் போட்டியாளர் அல்லது சக ஊழியர் அல்லது அண்டை வீட்டுக்காரர் வளரும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? உங்கள் போட்டியாளர், சக ஊழியர், அண்டை வீட்டுக்காரர் வளரும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? பொறாமைப்படுவீர்கள் அல்லது வருத்தப்படுவீர்கள்? குற்றம் சாட்டுவேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், பாராட்டுவேன். இதுல இந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம மனசாட்சிக்கு நம்ம மனசாட்சிக்கு தகுந்த பயந்து உணர்ந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் போட்டியாளரின் தயாரிப்பு சிறந்தது என்று கூறும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? இது மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு ஒரு இது. உங்கள் வாடிக்கை ஒரு கஸ்டமர் பார்க்கிறோம், உங்க பொருளோட காம்படிட்டிவான ஒரு பொருளை காமிச்சு அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? அந்த இடத்துல உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் போட்டியாளரின் தயாரிப்பு சிறந்தது என்று கூறும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? நான் நிரூபிப்பேன் அது இல்லை என்று. அல்லது வாடிக்கையாளரை வெறுப்பேன், போய் நீ வாங்கினா வாங்கிட்டு போ அப்படின்னு வாடிக்கையாளரை வெறுப்பேன்.
நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றியுள்ளவனாக. இந்த இடத்துல நம்ம எங்க இருக்கோம்? உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் பொருள் அல்லது சேவையை பற்றி புகார் செய்யும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? உங்கள் வாடிக்கையாளர் உங்கள் பொருள் அல்லது சேவையை பற்றி புகார் செய்யும்போது எப்படி நடந்து கொள்வீர்கள்? புகாரை ஏற்க மாட்டேன். நிரூபிக்க முயற்சிக்கிறேன். இரண்டாவது, மகிழ்ச்சியற்றவனாக இருப்பேன். மூணாவது, அதை ஏற்றுக்கொள்வேன். நன்றியுள்ளவனாக இருப்பேன். அடுத்தது, யாராவது உங்கள் மதத்தை, நம்பிக்கை, குடும்பத்தை எதிர்மறையான கருத்தை இழிவுபடுத்தினால் எப்படி நடந்து கொள்வீர்கள்? யாராவது உங்கள் மதத்தையோ இல்ல சமயத்தையோ நம்பிக்கையோ குடும்பத்தையோ எதிர்மறையான கருத்தை இழிவுபடுத்தினால் எப்படி நடந்து? கோபத்துடன் எதிர்வினையாற்றுவேன். நான் அவர்களை வெறுப்பாளர் பட்டியலில் சேர்ப்பேன். இரண்டாவது, அதை புறக்கணிப்பேன், மறந்து மன்னிப்பேன். மூணாவது, ஏற்றுக்கொள்வேன், அவர்கள் மீது அனுதாபம் காட்டுவேன். அடுத்தது, இதற்கு முன் உங்களுக்கு உதவாத யாராவது உதவி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நமக்கு இதுவரைக்கும் அவங்க உதவி செஞ்சது கிடையாது. ஆனா அவங்க நம்ம உதவி கேட்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் எனக்கு உதவாததால் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது என்று நான் கூறுவேன். இரண்டாவது, இந்த முறை உதவாததற்கு மன்னிக்கவும் அல்லது பெயருக்காக நான் உதவுவேன். ஒரு 100 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் கொடுக்கிறது, அந்த மாதிரி. மூணாவது, கடந்த காலத்தை மறந்து கடந்த காலத்தில் அவர் எனக்கு உதவியது போல் இப்போது நான் உதவுவேன். நம்ம இந்த இடத்துல இருக்கோம். சரி, மற்றவர்கள் உங்கள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதபோது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? மற்றவர்கள் உங்கள் நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாத போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள்? கோபப்படுவேன். நான் சொல்வது சரி என்று நிரூபிக்க வாதம் செய்வேன். இரண்டாவது, நான் அதை புறக்கணிப்பேன் மற்றும் பேசிக் கொண்டிருக்கும் விஷயத்தை மாற்றிவிடுவேன். அப்படியே டாபிக்கை மாற்றுறது. மூணாவது, நான் அவர்களுடன் உடன்படுவேன் மற்றும் அவர்களின் பார்வையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். நான் அவர்களுடன் உடன்படுவேன் மற்றும் அவர்களின் பார்வையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். அதான் அந்த 6 இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 9. நம்ம 6 9. அப்ப எதுல 9 சொல்ற? நம்ம 6 தான இங்க, நம்ம 6 தான் சரி. அப்ப அவர் இடத்துல போய் பார்க்கும்போது சரி, நான் அவர்களுடன் உடன்படுவேன் மற்றும் அவர்களின் பார்வையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். நிராகரிப்புகளை எப்படி எதிர்கொள்வீர்கள்? உங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் எதிர்கொள்வீர்கள்? நிராகரிப்புகளை எப்படி எதிர்கொள்வீர்கள்? கோபம் மற்றும் மனம் கலந்து போவேன். கோபப்படுவேன், என்னன்னா நொந்துக்குவேன், மனம் கலந்து போவேன். இரண்டாவது, ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வேன். சரி, ஓகே, மூணாவது, நன்றி உணர்வு மற்றும் அடுத்த நல்ல வாய்ப்பை தேடுவேன். நன்றி சொல்லிட்டு இதோட நல்ல வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு அடுத்த நல்ல வாய்ப்பை தேடுவேன். இது நல்லது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அடுத்து, நம்பிக்கை அன்பின் துரோகத்திற்கு நீங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள்? நம்பிக்கை துரோகம், அன்பின் துரோகம், இதனுடைய துரோகத்திற்கு நீங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள்? கோபம், நான் அவர்களை வெறுப்பேன். கோபம் மற்றும் நான் அவர்களை வெறுப்பேன். இரண்டாவது, அவர்களை மன்னித்து நான் அடுத்த கட்டத்திற்கு நகர்வேன். சரி போ அப்படின்ட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வேன். மூணாவது, நான் இன்னும் அவர்களை நேசிப்பேன். பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை துரோகம் பரவாயில்ல, நான் இன்னும் அவர்களை நேசிப்பேன், அனுதாபப்படுவேன். சரி, அடுத்தது, உங்களை விட திறமை குறைந்த ஒருவருக்கு, உங்களை விட திறமை குறைந்த ஒருவருக்கு பாராட்டு, விருது, வெகுமதி கிடைக்கும் போது நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? நீங்களே ஒரு திறமைசாலி,
உங்களை விட திறமை கம்மியா தான் இருக்கு. ஆனா அவருக்கு பாராட்டு கிடைக்குது, விருது கிடைக்குது, வெகுமதி கிடைக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வாதிடுவேன் அல்லது ஏமாற்றப்பட்டதாக தாழ்வு அல்லது தாழ்வாக உணர்வேன். 2வது ஏற்றுக்கொள்வேன், பாராட்டுவேன். 3வது மனமார பாராட்டி அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஓம் சச்சிதானந்த பரபிரம்ம கடைசி இறுதி கேள்வி. நீங்கள் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்படும்போது எப்படி எதிர்வினையாற்றுவீர்கள்? நீங்கள் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்படும்போது எப்படி எதிர்வினையாற்றுவீர்கள்? கோபப்படுவேன் மற்றும் பழிக்கு பழி வாங்குவேன். 2வது தாழ்வாக உணர்வேன், எதிர்மறையான பதிலை கொடுப்பேன். தாழ்வாக உணர்வேன் அல்லது எதிர்மறையான பதிலை கொடுப்பேன். 3வது முதிர்ச்சி அடைந்த பதிலை கொடுப்பேன். அதை பெரிதாக வளர ஒரு காரணமாக எடுத்துக்கொள்வேன். பெரியதாக வளர ஒரு காரணமாக எடுத்துக்கொள்வேன். சரி, இப்ப இந்த 25 கேள்விகளும் நம்ம ஒரு பதில் வச்சிருக்கோம். இந்த 3 பதில ஏதாவது ஒரு பதில தான் நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் அந்த 3வது பதில் பாத்தீங்கன்னா அந்த ஈகோ இல்லாத ஒரு இயல்பான மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மற்றவர்களை மதிக்கக்கூடிய, மற்றவருடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய, மற்றவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்க முடியும். இந்த 3வது கிட்டத்தட்ட 3வது பதில் இருக்கிறாங்க. அதனால இதுல ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கறது அதுல முக்கியமா பார்க்க முடியுது. 25 கேள்வியில யார் யாரு எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படி இப்படி ஏற்றுக்கலாம். அப்படி இருந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு அன்பான ஒரு இயல்பான வாழ்க்கையா இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும். நம்ம வந்து யாரையும் மாத்த முடியாது, ஆனா நம்மளை நம்ம மாத்திக்கலாம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி எதிர்த்தாப்புல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம எப்படி இது நல்லது, நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் அதன்படிதான் எதிரில் இருக்கணும், நினைக்கணும், நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நடக்கலைன்னா நமக்கு பல பிரச்சனைகள், சண்டைகள் அவர்களுடைய இயல்பை நம்ம ஏற்றுக்கிட்டு அதுல நம்ம நான் தான் தெரியாது, நான் சொல்றதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவர்களுடைய இயல்பு அதை ஏற்றுக்கணும். அப்படியே நம்ம பல தோல்விகள், அவமானங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து நம்முடைய அறிவையும் தெளிவையும் திறமையும் வளர்த்து நம்ம அதுல இருந்து முன்னேறணும். அந்த முன்னேறதுக்கு அப்புறம் நம்ம யாரு அவமானப்படுத்தாங்களோ, நம்மளை யாரு புறக்கணிச்சாங்களோ, நம்மளை யாரு தாழ்த்தி நம்ம பேசினாங்களோ, உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் காரணம் நம்ம இந்த அளவுக்கு இருந்ததுக்கு. அவங்க கொடுத்த அந்த அவமானம், அந்த அந்த உணர்வு நம்ம உள் மனசுல, ஆள் மனசுல தட்டி எழுப்பி நம்ம உயர்ந்து நம்ம வளர்ச்சிக்கு காரணமான என்னைக்குமே வெறுக்கவும் கூடாது, புறக்கணிக்கவும் கூடாது. அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம மேலும் மேலும் அன்பை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய சரித்திரம் படிப்போம் தளத்துக்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியை தெரிவித்து